ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவோம் ஆங்கிலம். இன்றைக்கி நம்ம ஆக்சுவலி பார்க்க போகிறது வந்து நம்ம ஃபுல் டெஸ்ட்டோட கொஷனை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு 25 கொஷின்ஸ், டோட்டலி 50 கொஷின்ஸ், ரெண்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கொடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் தி கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். பிஸ்னஸ்க்கு கரெக்டான ஸ்பெல்லிங் BUSINESS தான். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் த வேர்ட் keen from the given sentence. ஸோ keen அப்படிங்கிற வார்த்தைக்கான கரெக்டான சினானிம் கேட்குறாங்க. தட் இஸ் தி ஈக்குவலண்ட் வேர்ட். ஐ எம் ஈகர் அண்ட் ஹாப்பி டு விசிட் த பியூட்டிஃபுல் சிட்டி ஆஃப் டார்ஜிலிங். கீன் அப்படின்னாலே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், வெயிட் பண்ணுறேன் அதுக்காக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஐ எம் ஈகர் அண்ட் ஹாப்பி டு விசிட் த பியூட்டிஃபுல் சிட்டி ஆஃப் டார்ஜிலிங் நெக்ஸ்ட் மந்த் வித் மை ஃபேமிலி அப்படி இருக்கிற இந்த சென்டென்ஸில். ஸோ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது வந்து அதுக்கு கரெக்டான சினானிமாக இருக்கும் ஃபார் த வேர்ட் கீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக, விசிட்டாக, ஈகரா, ஹாப்பியா. ஸோ ஹாப்பிங்கிறது சந்தோஷமாக இருக்குது. பட் ஈகர் அப்படிங்கிறதுல வந்து லைக் ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் மோஸ்ட் எக்ஸைட்டட், நான் ரொம்ப காத்துட்ருக்கேன், ஆவலாக இருக்கேன் அப்படிங்கிற மீனிங் இருக்கிறதுனால ஈகர் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து இட்ஸ் தி கரெக்ட் சினானிம் ஆஃப் கீன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்டனிம். ஆன்டனிம் மீன்ஸ் ஆப்போசிட் வேர்ட் ஃபார் ஸ்கேர்சிட்டி இன் த கிவன் சென்டென்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்கேர்சிட்டினா தேவையான அளவை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் ஐஸ் கிளேஷியர்ஸ் அக்ராஸ் த குளோப், பீப்புள் டோன்ட் ஹாவ் ஆக்சஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ நிறைய ஐஸ் கிளேஷியர்ஸ் இருந்தும் குளோப் சுற்றி, குளோப் ஃபுல்லாக நிறைய ஐஸ் கிளேஷியர்ஸ் இருந்தும் பீப்புளுக்கு வந்து எக்ஸஸான ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கேர்சிட்டினா அளவுக்கு கம்மியாக இருக்கிறது, எக்ஸஸ்னா அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஸோ ஆன்டனிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோ கிளேஷியர்ஸோ ஃப்ரெஷ்ஷோ கிடையாது. எக்ஸஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்கேர்சிட்டிக்கு ஆப்போசிட்டான வேர்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. செலக்ட் தி ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸஸ் த கிவன் சென்டென்ஸ் இன் பாசிவ் வாய்ஸ். ஸோ இங்கே ஒரு சென்டென்ஸை வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது, நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றணும். சடன் நாய்ஸ் ஃப்ரைட்டன் தி ஹோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு வந்த நாய்ஸ் வந்து ஹார்ஸை வந்து ஃப்ரைட்டன் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து பாசிவ் வாய்ஸில் மாற்ற போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆக்க போகிறோம், ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் ஆக்க போகிறோம். தி ஹார்ஸ் ஃப்ரைட்டனுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறத நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது வாஸ் இல்லைனா வேரோட வேர்போட தேர்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ த ஹார்ஸ் வாஸ் ஃப்ரைட்டன்ட் பை அ சடன் நாய்ஸ் அப்படிங்கிறத இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ த ஹார்ஸ் வாஸ் ஃப்ரைட்டன் பை அ சடன் நாய்ஸ். ஸோ மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஹேஸ் பீன் வருது, விச் இஸ் ராங். தென் had frightened வருது, which is also wrong. then got frightened தப்பானது. ஸோ இது வந்து was frightened அப்படிங்கிறது அதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், select the most appropriate option that can substitute the underlined segment in the given sentence. ஸோ இங்கே இருக்கிறதுலே வந்து கரெக்டான சப்ஸ்டிடியூட் எது இந்த அண்டர்லைன் செக்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. In today's world, technology must be used for feed the change forces in சொசைட்டி. ஸோ ஃபார் ஃபீடுன்னு இருக்கு, ஆக்சுவலாக இது வந்து டு ஃபீட் அப்படின்னு வரணும். ஸோ மஸ்ட் பி யூஸ்ட் டு ஃபீட் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். ஹாவ் பீன், ஹேட் பீன் இதெல்லாம் கிடையாது. மஸ்ட் பி யூஸ்ட் டு. எதுக்காக? ஃபார் இல்லை டு. ஃபார் மஸ்ட் பி யூஸ்ட் டு ஃபீட் த சேஞ்சிங் ஃபோர்ஸஸ் இன் த சொசைட்டி அப்படிங்கிறத இங்கே கரெக்டான ப்ரெப்போசிஷன். Select the option with correct spelling to replace the underlined words in the given sentence. ஸோ இங்கே 2 அண்டர்லைன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் ஏதோ ஒரு பார்ட் அண்டர்லைன் பண்ணி அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் வேர்பில் இருக்கலாம், ப்ரெப்போசிஷனில் இருக்கலாம், எதில் வேணால் இருக்கலாம், லைக் ஸ்பெல்லிங்கில் இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு அதை கரெக்டாக நவுனை வந்து கரெக்டாக வந்து ப்ளூரலைஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அப்படி நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the enchanting scenery of the beautiful lake was mesmerizing. இதில் வந்து there is an error in the spelling. ஸோ இதில் எது கரெக்டான ஸ்பெல்லிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா enchanting scenery அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரீடிங் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பெல்லிங் வர வைக்கும், vocabulary and spelling. ஓகேங்களா? நெக்ஸ்ட், select the option that expresses the given sentence in active voice. ஸோ இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்குது, அது வந்து நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸில் மாற்ற போகிறோம். த மேட்சஸ் ஆர் பீயிங் ஷோன் லைவ் ஆன் ஸ்போர்ட்ஸ் டிவி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், சப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் ஆக்க போகிறோம், ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் ஆக்க போகிறோம். த மேட்சஸ் ஆர் பீயிங் ஷோன் ஆன் ஸ்போர்ட்ஸ் லைவ் ஆன் ஸ்போர்ட்ஸ் டிவி. ஸோ ஸ்போர்ட்ஸ் டிவி ஆர் பீயிங்னு கொடுத்துருக்காங்க. ஆர் பீயிங்னா நம்ம என்ன ஆக்சுவலி பண்ணியிருப்போம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்திருக்கும், அதனால தான் பீயிங் யூஸ் பண்றோம். ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்றோம். அதை நம்ம என்னவா மாற்ற போறோம், பி வேர்போட வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி சேர்க்க போறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் டிவி இஸ் ஷோயிங் த மேட்சஸ் லைவ் அப்படிங்கிறத இதுக்கு கரெக்டான ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்,
Parts of a sentence are given below in jumbled order. Arrange the parts in the correct order to form a meaningful sentence. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜம்பிள் ஆர்டரில் வந்து ஒரு சென்டென்ஸை கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம கரெக்ட் ஆர்டரில் மாற்ற போகிறோம். ஸோ இங்கே எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலி கண்டுபிடிச்சா நம்ம மற்ற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். we need to understand where we are and that will require significant investment where we are heading to. ஸோ மேபி இதுக்கும் கனெக்ஷன் இருக்கலாம். we need to understand where we are and where we are heading to. So in our data and information infrastructure to stay ahead of these crises. So நம்ம எதுக்காக, ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்டே இன் ஹெட் ஆஃப் தீஸ் கிரைசிஸ் அப்படிங்கிறதா இதுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னு வந்துச்சுனாலே இந்த ஆன்சர் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ டு ஸ்டே ஹெட் ஆஃப் தீஸ் கிரைசிஸ், அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், வி நீட் டு. ஸோ எதுக்காக கிரைசிஸ் வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து அது வரப்போகுதுன்னு தெரிஞ்சே அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நம்ம பண்ணுறோன்னா எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னா we need to understand where we are and we are heading to and where we are headed. ஸோ எங்கே இருக்கோம், where we are headed அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். and that will require significant investment. அதுக்கு என்ன தேவை, சிக்னிஃபிகண்டான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். எதில், in our data and information infrastructure. So this is the right answer. Next, select the most appropriate homophones to fill in the blanks. So கரெக்டான homophones வந்து இதில் வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. kindly accept my compliment on your new haircut. It compliments your personality. இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வந்து COMPLIMENT அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஒருத்தங்களை புகழ்கிறேன், அதை வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். COMPLEMENT அப்படிங்கிறது வந்து இட் கம்ப்ளீட்ஸ் யுவர் பர்சனாலிட்டி, இட் ஆட்ஸ் டு யுவர் பர்சனாலிட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஹோமோனிம் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? PLIMENT PLEMENT. ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட், parts of a sentence are given below in jumbled order. Select the option that arranges parts in the correct order to form a meaningful sentence. ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பிள்ட் ஆர்டரில் இருக்குது, அதை வந்து மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். embarrassment and difficulty for them and himself. ஸோ யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே தான் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, வேறு எங்கேயுமே வந்து பேரோட இன்ட்ரடியூஸ் பண்ணல. லைக் தி கிரேட் காட்ஸ் ஹார்டன் அண்ட் தார் ஹெல்பிங் தெம் வித். ஸோ இதெல்லாம் வந்து யாரோட கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ யார் ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அடுத்த சென்டென்ஸ்லேயும் யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ இதில் தான் வந்து யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ there it starts with D. So இங்க நமக்கு D ஆப்ஷன் இருக்குது ஒன்று தான். So we will just read it. Loki was represented as the companion of என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன், the greatest gods Odin and Thor, helping them with his clever plans but sometimes causing embarrassment and difficulty for them and himself. அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட், select the most appropriate antonym of the word in brackets to fill in the blank. So since she had never traveled abroad, she was both dash and nervous for her upcoming trip. So இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அப்ராட்கே போனதே இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து காமாவும் இருக்காங்க, அட் த சேம் டைம் நர்வஸாகவும் இருக்காங்க. ஸோ இங்கே காம்க்கு ஆக்சுவலான ஆண்டனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can say just இந்த சிச்சுவேஷனில் ஹைப்ட் அப்படின்னு வராது. ஹைப்ட் அண்ட் எக்ஸைட்டட் கிட்டத்தட்ட ஒன்று தான், பட் ஹைப்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்பத்தட்டிக் அப்படிங்கிறது ஃபீலிங்கே இல்லாதது, பட் இங்கே வந்து காம்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஃபீலிங்கே இல்லாதது கரெக்டாக இருக்காது. ஹோப்ஃபுல் அப்படிங்கிறது காமுக்கு கிட்டத்தட்ட வந்து சினானிமஸாக தான் இருக்கும். ஸோ எப்போ காமாக இருப்பாங்க ஒருத்தங்க, நம்பிக்கையாக இருக்கும் போது தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டட் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆப்ஷனாக வரும். ஏன்னா அவங்க அதுக்காக ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப ஆசையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷி வாஸ் போத் excited and nervous for her upcoming trip. Next, select the most appropriate synonym for the underlined word in the given sentence. The guest was heckled by the spectators. Heckled அப்படின்னா insulted இல்லை டீஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது கரெக்டான சினானிம் பார்த்தீங்கன்னா டாண்டட் அப்படின்னாலும் ஒருத்தங்களை இன்சல்ட் பண்ணுறது, டீஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். மற்றபடி காம்ட், எய்டட் அண்ட் ஹெல்ப் ரெண்டுமே ஒன்று தான். காம்ட் அப்படிங்கிறது அவங்களை பொறுமையாக்குறது. ஓகேங்களா? செலக்ட் த ஆப்ஷன் தட் கேன் பி யூஸ்ட் as a one word substitute for the given group of words. ஸோ இங்கே வந்து ஒரு given group of words இருக்குது, அதுக்கான one word substitution நம்ம பார்க்க போகிறோம். The vehicle which carries dead bodies. ஸோ எந்த வெஹிக்கலில் டெட் பாடிஸ் கேரிஸ் பண்ணுவாங்க? ஹியர்ஸ். காஃபின் அப்படிங்கிறது டெட் பாடிஸ்
வைக்கிற டப்பா. ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது வெஹிக்கல், அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து உயிரோட இருக்கவங்க இல்லாதவங்க யாரை வேணா ஆம்புலன்ஸில் ஏற்றுவாங்க. காப்ஸ் அப்படிங்கிறது பிணம், பட் டெட் பாடிஸை கொண்டு போகிறதுக்குனே இருக்கிற வண்டி வந்து ஹெர்ஸ், HEARSE. ஓகேங்களா. Next, select the most appropriate option that can substitute the underlined words in the given sentence. So இங்க இருக்கிறதுல underlined words க்கு substitute எது கரெக்டா இருக்கும்னு பாருங்க. The principal posted all the staff rules in black and white. Generally black and white அப்படின்னு சொன்னாலே in writing அப்படின்னு அர்த்தம். So this is the correct option. Next, select the most appropriate antonym of the given word. இதுக்கு கரெக்டான antonym எது அப்படின்னு பாருங்க. Support, ஒருத்தங்களுக்கு துணையா இருக்காங்க, சப்போர்ட்டா இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் எது? அப்போஸ் பண்றது. ஓகேங்களா. இல்ல ஸ்டே பண்றதா? இல்ல ஸ்டேயிங் ஆல்சோ மீன்ஸ் கிட்டத்தட்ட சப்போர்ட்டிங். பேரிங் அப்படின்னா தாங்குறது, ஸ்டாண்டிங் அப்படின்னா நிற்கிறது. ஸோ அப்போஸ் அப்படிங்கிறது இதுக்கு கரெக்டான ஆன்டனிம். Select the most appropriate meaning of the underlying idiom. The new electric car costs an arm and a leg. So arm and a leg அப்படின்னு சொன்னாலே அதிகமாக எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் புதுசாக வாங்கின எலக்ட்ரிக் கார் வந்து எனக்கு நிறைய காசு செலவு பண்ண வச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ this is what it is. The new electric car costs an arm and a leg. Select the most appropriate option that can substitute the underlined segment in the given sentence. So she can draw very well and just as creative. So இதில் பார்த்தீங்கன்னா just very well அப்படின்னு சொல்லி adverb கொடுத்தனால இங்கேயுமே என்ன வரணும், இந்த சைடுமே வந்து and யூஸ் பண்ணிக்கிறனால adverb தான் வரணும். So it should be, இப்போ இங்கே adjective வந்ததுன்னா இங்கே adjective வந்திருக்கணும். So she can draw very well and just as creatively அப்படிங்கிறதா இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் இடியம் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கான கரெக்டான இடியம் எதுன்னு சொல்லுங்க. இட்ஸ் பெட்டர் டு கெட் லெஸ் தேன் வாட் யூ வாண்ட் தென் கெட் நத்திங். ஸோ உங்களுக்கு தேவையானதை விட கம்மியாக கிடைக்கிறது பெட்டர், எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கு கம்மியாக கிடைக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் அ லோஃப் இஸ் பெட்டர் தேன் நன் அப்படிங்கிறதா இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ தேவையானதை விட கம்மியாக கிடைக்குது, பட் எதுவுமே இல்லாதது வந்து பெஸ்ட் அப்படின்னு, எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு அந்த ஆஃப் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செலக்ட் ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸஸ் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன். ஸோ இதில் இருக்கிறத வந்து நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வந்து மாற்றணும். இட் லுக்ஸ் லைக் அவர் பேட் ஃபியர்ஸ் ஆர் கம்மிங் ட்ரூ. ஸோ இதை நம்ம என்ன மாற்ற போகிறோம், இதில் எது இங்கே அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் அப்படிங்கிறது தான். பேட் கம்பேரிட்டிவ் டிகிரியில் வந்து வேர்ஸ், superlative degree la worst. It looks like our worst fears are coming true. Parts of a sentence are given below in jumbled order. So jumbled order la or sentence oda parts kuduthirukanga. Select the option that arranges the parts in the correct order. So நீங்க வந்து இங்க இருக்கிற sentences வந்து correct orderல கொடுக்கணும். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டர்ன் இன் அன் அன்அடோன் சான்ஸ்கிரிட் ப்ரோஸ். ஸோ சான்ஸ்கிரிட் ப்ரோஸை பற்றி பேசுகிறாங்க, ஏதோ ஒரு சான்ஸ்கிரிட் ப்ரோஸை பற்றி. அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஏர்லியஸ்ட் புக்ஸ்னு சொல்கிறாங்க. டிவோட்டட் டு ஸ்பேஸ் கிராஃப்ட்னு சொல்கிறாங்க. அது என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அர்த்தசாஸ்திரா. ஸோ ஃபர்ஸ்ட் வி இன்ட்ரடியூசிங் வாட் இஸ் அர்த்தசாஸ்திரா. அர்த்தசாஸ்திரான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் டி. ஓகேங்களா. இந்த டிலே நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. தி அர்த்தசாஸ்திரா இஸ் one of the world's earliest books இல்ல written in unadorned Sanskrit prose அப்படின்னு சொன்னா இதை கொடுத்தோம்னா இங்கேயோட சென்டென்ஸ் முடிஞ்சிடும். சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா how will we start? It is one of them இருக்கா இல்லை, பட் one of the அப்படின்னு தான் இருக்கு. அப்போ நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமே. The Arthashastra is one of the world's earliest books written in unadorned Sanskrit prose devoted to spacecraft. Or இங்க என்ன கொடுத்துருக்காங்க, the Arthashastra is one of the world's earliest books devoted to spacecraft, written in unadorned prose. ஏன்னா இங்க கமா வருது. இப்போ நம்ம இப்படி மாத்தி போட்டாலும் இந்த கமா வரதுனால இதோட சென்டென்ஸ் முடியாது. So it should be the third one and that should be the fourth one. Next, in the following passage some words have been deleted. Read the passage carefully and select the most appropriate option to fill in each blank. So இங்க பாத்தீங்கன்னா ஒரு passage இருக்கு, அதுல வந்து நிறைய நிறைய ஆப்ஷன்ஸ், அதாவது நிறைய டெலீட்டட் பிளேஸ் இருக்கு. அந்த பேசேஜ்ல வந்து கரெக்டான இடத்துல நம்ம வந்து தேவையானதை ஃபில் பண்ணோம். A couple of minutes later a woman comes running towards the desk. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு உமன் வந்து அந்த டெஸ்க்கை நோக்கி வராங்க. As soon as she sees that little girl she shouts. ஸோ அந்த லிட்டில் கேர்ளை பார்த்து அவங்க கத்துறாங்க and dash up to her. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கத்தி சேஸ் கிடையாது,
ஸ்டேர்ஸ் கிடையாது, ஸ்டேர்ஸ் அப் டு ஹர்னு வராது. ஓகேங்களா, சேஸ் அப் டு ஹர்னு கிடையாது. சாரி, சேசஸ் ஹர் அப்படின்னு வரும், இல்லை பிளிங்ஸ் அட் ஹர்னு வரும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப் டு ஹர்னு வரும்போது நம்ம ரன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்கள கத்திட்டு அவங்கள நோக்கி ஓடுறான். She lifts the girl in her arms and holds her very tight. ஸோ அவங்கள தூக்கி அவங்கள ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாங்க. Then she separates herself from her daughter and looks at her. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட டாட்டர். ஸோ அவங்கள வந்து செப்பரேட் பண்ணிட்டு அவங்கள பார்க்குறாங்க. பார்த்து என்ன சொல்கிறாங்க, லுக்ஸ் at her ஃபேஸ். ஓகேங்களா, இயர்ஸ், நெயில்ஸ், ஃபேஸ், ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அப்ராப்ரியேட் ஆப்ஷன் வந்து ஃபேஸ் தான் வரும். நெக்ஸ்ட், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இந்த blank 3. அடுத்து என்ன blank வருது, looks at her while she says I am here Andrea, everything is okay, I love you honey. Then she turns and dash the man. So she greets the man. ஓகேங்களா, அவங்கள பார்த்து ஆப்ட் பண்ணல, டிஸ்கிரீட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணல. she says, என்ன சொல்றாங்க, தேங்க் யூ வெரி மச் சொல்றாங்க. தட்ஸ் greeting. she greet பண்ணிட்டு தேங்க் யூ வெரி மச் அப்படின்னு சொல்றதுனால she greets the man. ஓகேங்களா, so I could not make a thank you very much. He says, we got separated in the crowd earlier. My daughter is deaf and I could not make and dash over the speaker for her. So அவங்க கிட்ட சொல்றாங்க, என்னோட டாட்டர் வந்து டெஃப். ஆக்சுவலா நாங்க இந்த crowdல செப்பரேட் ஆயிட்டோம், அதனால அவங்கள எப்படி நான் வந்து கூப்பிடுறது, பிகாஸ் she could not hear இல்லைங்களா. So I could not make make an announcement பண்ணாலும் அவங்களுக்கு கேட்காது அப்படிங்கிறதுனால I could not make the announcement using the speaker. Next, I was looking for her everywhere. அவளை நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டே இருந்தேன். I was so worried. ஸோ நான் என்ன பண்ணேன், now the man understands why the little girl did not look at him until he dashed the soldier. ஸோ அப்போ நான் வந்து I was looking for her everywhere, so I was worried. அப்போதான் அந்த மேனுக்கு புரியுது ஏன் அவ்வளோ நேரமா வந்து அந்த பொண்ணு வந்து அவரை பார்க்கவே இல்லை. எப்போ அவரை பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when he dashed her shoulder, அவங்க ஷோல்டரை வந்து டச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்கள பார்த்தாங்க. ஸோ ஃபெல்ட் கிடையாது, ஷோல்டரை டச் பண்ணுறது, கான்டாக்டர் கிராக்லாம் கிடையாது, டச் த ஷோல்டர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஃபியூட் அப்படின்னு சொன்னால் ஒரு சண்டை, தெர் இஸ் அ டிஸ்கார்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபியூடுக்கு ஆக்சுவலி ஆன்டனிமான ஒரு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கிராஸ்னா ஷேம்ஃபுல்லான ஒரு விஷயம், பெரில்னா டேஞ்சர், விகர்னா ஸ்ட்ரென்த். ஸோ இங்கே ஹார்மனி அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நிலையை தான் ஹார்மனின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபியூட் அப்படிங்கிறது டிஸ்கார்ட், அதுக்கு ஆப்போசிட் வந்து ஹார்மனி. நெக்ஸ்ட், parts of the following sentence have been given as options. Select the option that contains an error. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு, அதில் எது எரர் இருக்கு அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. All these things happen because she do not pay heed to my words. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா she இருக்கு, do இருக்கு. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசிட்டு இருக்கும் போது she does not அப்படின்னு தான் வரணுமே தவிர she do not அப்படின்னு வரக்கூடாது. ஸோ இதுதான் வந்து எரர் இருக்கிற part of the passage. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட், select the most appropriate option that can substitute the underline segment in the given sentence. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு அண்டர்லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது எது சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ப்ரொஃபஸர் said that I will be late for the lecture. ஸோ நான் இந்த லெக்சருக்கு லேட்டாக வருவேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. ஸோ I will be late for the lecture அப்படிங்கிறத I will be late for the lecture அப்படிங்கிறது என்னவா மாற்ற போகிறோம், he shall be late for the lecturer, இல்லை he is late for the lecturer, இல்லை he may be late for the lecturer. ஸோ said அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றிருக்கோம். ஸோ நம்ம வந்து will be என்னவா மாற்றிருப்போம், would be-யா தான் மாற்றிருப்போம். ஸோ நம்ம வேற எதுவும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், shall-லாம். ஸோ it should be, professor said that I would be late for the lecture அப்படிங்கிறதா இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். இதில் இருக்கிறதுல தப்பான ஸ்பெல்லிங் இருக்கிற வேர்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பாரஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட், ஸோ நிறைய பேர் செப்பரேட் அப்படின்னா SEPERATE நினைப்பீங்க, அது ப்ரொனன்சியேஷன் தான் அப்படி இருக்கு. அது வந்து செப்பரேட், செப்பான்னு தான் சொல்கிறோம், செப்பி அப்படின்னு சொல்ல மாட்டோம், செப்பரேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். இங்கே ஒரு இடியம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கரெக்டான மீனிங் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. செல் லைக் ஹாட் கேக்ஸ் மாதிரி சேல் ஆகுது அப்படின்னு, செல் லைக் ஹாட் கேக்ஸ் மாதிரி விற்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆக்சுவலான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயிக் செல் அவுட். ஹாட் கேக்ஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக செல் ஆகுமோ அந்த மாதிரி, ஸோ சீக்கிரமாக சேல் ஆகுற ஒரு விஷயம். ஸோ அதனால திஸ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன், நாட் செல்லிங் கேக்ஸ் ஆர் பீயிங் இக்னோர் ஆர் ஈட்டிங் ஹாட் கேக். நெக்ஸ்ட்,
Select the most appropriate option that can substitute the underlying segment. So Andrea will playing basket at the college tournament. இதுல வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா வில் பிளேயிங் கிடையாது, ஆண்ட்ரியா இப்போ ப்ரெசென்ட்ல விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஆண்ட்ரியா இஸ் பிளேடு கிடையாது, இஸ் ஆர் பிளே கிடையாது, ஆண்ட்ரியாங்கிறது சிங்குலர். ஆர் பிளேடு அப்படின்னு வரக்கூடாது. ஆர் வந்தா என்ன வரணும், வேர்போட ஐஎன்ஜி வரணும். ஸோ இஸ் ஆர் வந்துச்சுன்னா வேர்போட ஐஎன்ஜி வரும் இல்லைங்களா. ஸோ ஆண்ட்ரியா இஸ் பிளேயிங் பாஸ்கெட் பால் அட் த காலேஜ் டோர்னமெண்ட் அப்படிங்கிறதா இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் வேர்ட் டு ஃபில் இன் த பிளாங்க். ஸோ இங்கே ஒரு பிளாங்க் இருக்கு, அதுக்கான அப்ராப்ரியேட் வேர்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஹர்திக் பாண்டியா ஹிட் 4-4s and scored 72 in the match. 4 தடவை 4 அடிக்கிறார் அப்படின்னா ஒரு 4க்கு அடுத்து ஒரு 4, சக்சஸிவ் 4. சக்சஸ்க்கு நமக்கு சக்சஸிவ் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னொரு வார்த்தை பார்த்துருக்கோம், ஆன்டனிம் சினானிம் பார்க்கும்போது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வராது, கன்சிக்யூட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட், செலக்ட் த சென்டென்ஸ் தட் ஹேஸ் நோ ஸ்பெல்லிங் எரர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 சென்டென்ஸ்ல இருக்கு, அதுல எந்த சென்டென்ஸ்ல ஸ்பெல்லிங் எரர் இல்லைன்னு பாருங்க. தி டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் சம் மெடிசன் டு அலிவியேட் மை persistent cough which has been bothering me for days. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா persistent ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. The doctors prescribe some medicine to alleviate ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. நெக்ஸ்ட், the doctors prescribe some medicine to alleviate ஸ்பெல்லிங்கும் தப்பா இருக்கு, persistent cough ஸ்பெல்லிங்கும் தப்பா இருக்கு. ஸோ the doctor prescribes some medicine to alleviate my persistent cough. அதாவது தொடர்ந்து காஃப் வந்துட்டே இருக்கு, அதை வந்து போக்குறதுக்கு, அதை குறைக்கிறதுக்கு எனக்கு டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணாங்க சில மெடிசன், which has been bothering me for days. அது எனக்கு ரொம்ப நாளா பாதர் பண்ணிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட், எது பர்சிஸ்டன்ட் காஃப் வந்து என்ன பாதர் பண்ணிட்டே இருந்துச்சு, அதுக்காக டாக்டர் வந்து மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணாங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினானிம் ஃபார் த பிராக்கெட்டட் வேர்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கான சினானிம் கேட்குறாங்க. தி அத்லீட்ஸ் பர்சிவியரன்ஸ் அண்ட் மென்டல் டஃப்னஸ் டேஷ் டு ஹர் டு ஓவர்கம் அட்வர்சிட்டி. ஸோ இங்கே அத்லீட்டோட பர்சிவியரன்ஸும் மென்டல் டஃப்னஸும் என்ன பண்ணுது, அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்ணுது, அதை வந்து அவங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் வருமா? நோ. ரெஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்து தடுக்கிறது, லிமிட் அப்படிங்கிறது குறைக்கிறது, அவங்க ஹிண்டர் அப்படிங்கிறதும் ஒரு ஆப்ஸ்டிக்கிள் மாதிரி வருது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுது அப்படிங்கிறதுனால we should take the option enable. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், the following sentence has been split up in 4 segments. So the following sentence has been split into 4 segments. Identify the segment that contains a grammatical error. So இதுல பாத்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் இந்த ஒரு 4 segments கொடுத்திருக்காங்க, அதுல வந்து ஒரு grammatical error இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். So throughout my career as a journalist, I covered many important stories and interviewed numerous individuals. So என்னோட career ஃபுல்லா as a journalist நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்டோரிஸை வந்து கவர் பண்ணியிருக்கேன், அண்ட் நான் நிறைய பேரை வந்து இன்டர்வியூவும் பண்ணியிருக்கேன். which actually allows me அப்படின்னு வரணும். I covered and interviewed which allows me to share important information and insights with my readers அப்படிங்கிறதா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா interviewed numerous individuals who allow me அப்படிங்கிறது இங்கே வந்து தப்பான இது, அந்த வேர்பை வந்து நம்ம மாற்றணும். ஸோ இட் இஸ் தி part which has the grammatical error. ஓகேங்களா. நெக்ஸ்ட், the following sentence has been split into 4 segments. again அதே மாதிரி ஒரு grammatical error இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஹரிஷ் says that his sister loved to play chess. ஸோ சிஸ்டர் வந்தால் third person singular, அது வந்து love கிடையாது, loves to அப்படின்னு வரணும். ஸோ this is the part which has the grammatical error. Next, select the most appropriate option that can substitute the underlying segment. Selling, purchasing and using an illegally copied product is a criminal offense. ஒரு இல்லீகலா காப்பி பண்ண ப்ராடக்ட்டை வந்து விற்கிறதோ பர்ச்சேஸ் பண்றதோ வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இல்லீகலி காப்பி பண்றது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பைரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சலீட் அப்படின்னா which is no longer in use. outlawed அப்படின்னா இப்பயும் வந்து அது வந்து லால இல்லை. ஐ மீன் இட் இஸ் நாட் பர்டிகுலர்லி நம்ம இதை ஃபாலோ பண்றது இல்லை. ஓகேங்களா. ஆர் க்ரூக்கெட் அப்படின்னா வளைஞ்சி உடஞ்சி போயிருக்கிறது, நல்லா இல்லை, ப்ராப்பரா இல்லைன்னு. ஸோ பைரேட்டட் அப்படிங்கிறதா வந்து இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இல்லீகலா காப்பி பண்ணதை வந்து நம்ம பைரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம், பைரேட்டட் வெர்ஷன் ஆஃப் சம்திங். நெக்ஸ்ட்,
செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ இங்கே வந்து நிறைய பிளாங்க்ஸ் இருக்குது, அதுக்கான கரெக்டான ஆப்ஷனை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ த ஹைரிங் மேனேஜர் இஸ் ஆல்ரெடி ஆஃபர்ட் யூ த ஜாப், நவ் டேஷ் டு அக்செப்ட் ஆர் டிக்ளைன் தி ஆஃபர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைரிங் மேனேஜர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஜாபு. ஸோ இப்போ வந்து இது உங்களோட முடிவு, வெதர் டு அக்செப்ட் ஆர் டிக்ளைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இப்போ உங்களோட டெசிஷன் தான், த பால் இஸ் இன் யோர் கோர்ட். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்க வெதர் டு அக்செப்ட் ஆர் டிக்ளைன் தி ஆஃபர் அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன். பென்னி ஃபார் யோர் தாட்ஸ்னா நீங்கள் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. புல் யோர் லெக்னா நான் உங்களை வந்து சும்மா ஜோக் பண்ணேன் அப்படிங்கிறது. ஆர் டு கெட் யூ ஆக்ட் டுகெதர் அப்படின்னா ஐ மீன் பி ரெடி டு ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட், ஸோ த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன். ஸோ வந்து நீங்கள் தான் வந்து இட் இஸ் நவ் யோர் பொசிஷன் டு டிசைட் வாட் டு டூ. நெக்ஸ்ட், select the most appropriate option to fill in the blank. ஸோ இங்கே வந்து எது கரெக்டான ஆப்ஷன் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Oberon does not like the way Demetrius dash to Helena. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓபிரான் வந்து டிமிட்ரியஸ் எப்படி ஹெலனா கூட பேசுகிறாங்கன்றது பிடிக்கல. ஸோ டிமிட்ரியஸ் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறதுனால டசன்ட்னும் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், டாக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர் டாக்ஸ் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். டாக் பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, டாக்கிங் கிடையாது, கண்டினியூஸில் கொடுக்கல, டு டாக் அப்படிங்கிறதும் கிடையாது. இட் ஷுட் பி டாக்ஸ். நெக்ஸ்ட், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடியம் இருக்குது, அதுக்கு கரெக்டான மீனிங் எது அப்படின்னு கேட்குறாங்க. லெட் ஸ்லீப்பிங் டாக்ஸ் லை. ஸோ லெட் ஸ்லீப்பிங் டாக்ஸ் லை அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை எதுவும் முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது. ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன்லாம் கிடையாது. டு லெட் சம்படி ஸ்லீப் கிடையாது, டு ஃபால் சிக் இமீடியட்லி கிடையாது, லீவ் அன் எக்ஸிஸ்டிங் சிச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிறதா கரெக்டான ஆப்ஷன். டு கேர் ஃபார் த பெட் அப்படிங்கிறது கிடையாது. நெக்ஸ்ட், செலக்ட் தி ஆப்ஷன் தட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து எது ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஜ் மேட் ஃபார் பேர்ட்ஸ். ஒரு பேர்ட்ஸை வளர்க்குறதுக்குனே ஒரு கேஜ் உருவாக்கியிருக்காங்க. ஆர் அ பிளேஸ் ஃபார் கீப்பிங் த பேர்ட்ஸ் இன் அ கன்ஃபைன் ஸ்பேஸ். ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸில் வந்து அந்த பேர்ட்ஸை வைக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அது என்ன பிளேஸ்ன்னு சொல்கிறோம், என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரீனா, சாரி இட் இஸ் ஏவியரி. ஸோ இதில் வந்து அக்வாரியம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஃபிஷ்ஷை வைக்கிறதுக்கு, அந்த சி பிளான்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம அக்வாரியம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபியரி அப்படின்னா பீஸும் பீ ஹைவ்ஸும் வைக்கிறதுக்கு ஏபியரி. தென் ஏவியரி அப்படின்னா பேர்ட்ஸ் வளர்க்குறதுக்கான கேஜ். நெக்ஸ்ட் அரீனா அப்படின்னா விளையாடுறதுக்கான ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ், அவுட்டோரில் ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் உருவாக்குறாங்க விளையாடுறதுக்கு அப்படின்னா அது அரீனா அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு இருக்கு, அதுக்கான சினானிம் கேட்குறாங்க. ரிப்பல்சிவ் அப்படின்னா ஒரு அவர்ஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி, ஒரு ரிப்பல்ஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி, ஒரு அவர்ஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி, அதாவது நமக்கு பிடிக்காம பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதை எப்படி அதுக்கான சினானிம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவா, நோ இட்ஸ் நாட் தி அட்ராக்டிவ்னா அதை கவர்ற மாதிரி, ஆர் ரிலையபிளா அதை சாடுற மாதிரியா இல்ல, யூனிஃபார்மா ஒரே மாதிரியா இல்ல, டிஸ்கஸ்டிங்கா, எஸ் அது நம்ம பார்த்தா பிடிக்காம போறது இஸ் டிஸ்கஸ்டிங். ஸோ ரிப்பல்சிவ் அப்படிங்கிறதுக்கு நம்ம டிஸ்கஸ்டிங் அப்படிங்கிறதா சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், select the option that rectifies the spelling of the underlined word in the given sentence. So இங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல வந்து ஒரு வார்த்தை கூட ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, சர்ஜென்ட். ஸோ சர்ஜென்ட்டுக்கான ஸ்பெல்லிங் SERGEANT தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், the given sentence contains an error. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்கு, இதுல இந்த எரர் இல்லாத சென்டென்ஸ் எது அப்படின்னு கேட்கறாங்க. The boy told his mother that he saw the most tall giraffe at the zoo. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அவன் பாய் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அவன் வந்து இருக்கிறதுலே உயரமான ஜிராஃபை அந்த ஜூல பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஸோ மோஸ்ட் டால் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியில இருக்கு. பட் டாலை வந்து நம்ம அட்ஜெக்டிவ் கம்பேரிட்டிவ் டிகிரியில டாலர்னோ சூப்பர்லேட்டிவ் டிகிரியில டாலஸ்ட்னோ சொல்லுவோம், மோஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து the boy told his mother that he saw the tallest giraffe at the zoo அப்படிங்கிறதா இங்க கரெக்டான ஆப்ஷனா வரும். நெக்ஸ்ட், select the most appropriate meaning of the given idiom. ஸோ கால் த ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு இடியம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான மீனிங் கேட்குறாங்க. டு பி அ ஃபாலோவர் தட் மேக்ஸ் லிஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன். ஒரு ஃபாலோவர் அவர் ரொம்ப கம்மியான இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் எடுக்கிறாரா, அவர் கால் த ஷார்ட்ஸா, ஆர்
to be in a position to make decisions that influences the situation. ஸோ ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஒரு பொசிஷன் இருக்கணும் டு மேக் டெசிஷன்ஸ், அந்த சுச்சுவேஷன்ல எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். தட் இஸ் கால் த ஷார்ட்ஸ். மற்றபடி டு பி இன் அ பவர்லெஸ் பொசிஷன் கிடையாது, டு பி இன் அ நியூட்ரல் பொசிஷன் கிடையாது, டு பி இன் அ பொசிஷன் டு மேக் டெசிஷன்ஸ் தட் இன்ஃப்ளூயன்சஸ் அ சிச்சுவேஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபாலோயிங் பேசேஜ் சம் வேர்ட்ஸ் ஹவ் பீன் deleted. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் டெலீட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து நம்ம கரெக்டான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சு ஃபில் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட், தட் ஈவினிங் வி சாட் இன் த கோர்ட்யார்ட் ஆஃப் த ஹோட்டல் ஒன்ஸ் மோர். ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் ஹோட்டலோட கோர்ட்யார்டில் வந்து we were sitting once more. Dash the sun sink below the western isles. ஸோ நம்ம அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ அப்போ நாங்கள் அந்த ஹோட்டலில் கோர்ட்யார்டில் இருக்கும்போது சன் சிங்க் ஆகிறது நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்க தான் முடியும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆப்ஷன், வேலோவிங் அப்படின்னா ஒரு லேசியான பொசிஷனில் மூவ் பண்ணுறதா, இல்லை ரிஸ்கிங்கா, இல்லை ப்ராக்டிஸிங்கா, இல்லை வாட்சிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுறது தான். ஸோ அவங்க அங்கேருந்து சன் சிங்க் ஆகிறது, வெஸ்டர்ன் ஐல்ஸில் வந்து சன் சிங்க் ஆகிறத வந்து பார்க்குறாங்க. I told Alexi what had happened that day. ஸோ நான் அப்போ வந்து அலெக்சி கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு சொன்னேன். I could glimpse the grey stone wall of Lismore house. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா I could glimpse, நான் நினச்சேன் நான் இதை மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ fancied அப்படிங்கிறதா இதுக்கு கரெக்டான வார்த்தை. ஸோ fancying is அந்த மாதிரி ஒரு நடந்தா அப்படிங்கிற மாதிரி. ஸோ I fancied I could glimpse the grey stone wall of Lismore house dash its island hilltop. So எங்க இருக்கு, on its island hilltop, not off or aside or for, but it is on its island hilltop. Then the red light of the setting sun glinting from the windows. So setting sun ஓட light எப்படி இருக்கு, glint ஆயிட்டு இருக்கு from the windows. And from there the wasted frame of Jonathan Blake gazing out across the sea, and nothing is boy waiting for him to die. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜானத்தன் பிளேக்கோட ஃப்ரேம்லேருந்து it is gazing out across the sea and his boy waiting him to die. But it was my dash simply the image on my mind. பட் இதெல்லாம் என்னது, it is simply my image, என்னோட நான் கற்பனையில் இருக்கிற இமேஜா அப்படின்னு பார்த்தா, ஸோ இட் இஸ் சிம்பிளி த ஃபேண்டசி. ஸோ என்னோட கற்பனையிலேருந்து வந்த இமேஜ். ஸோ but it was my fantasy, simply the image on my mind, like the image burned on to your eyes when you have dash too long at the sun, the passing footprint of a creature long gone. So when you have stared, ரொம்ப நேரம் அதையே பார்த்துட்டு இருக்கிறது stared அப்படின்னு சொல்லுவாங்க. So when you have stared too long at the sun, the passing footprint of the creature long gone. ஸோ நீங்கள் அதை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கதா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் ஆல்சோ வில் பி பேஸ்ட் ஆன் இந்த மாதிரி நம்மளா பிக் பண்ணுறது எது கரெக்டான ஆப்ஷனாக வரும், பேஸ்ட் ஆன் த மீனிங் அப்படியும் இருக்கலாம், இல்லை பேஸ்ட் ஆன் கிராமரும் இருக்கலாம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயும் இருக்கலாம், வெக்காபுலரி பேஸ் பண்ணியும் இருக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் த 50 questions.